பாயசம் ரெடியா? ஏதோ ரெடி பண்ணிட்டேமா, எடுத்துட்டு வரேன். போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. இந்த பிரகாஷ் சாப்பிடு. தமிழ். தேங்க்யூ. சிபி. தேங்க்யூ ஜானு. மீனா இந்த நீ எடுத்துக்கோ. என்னத்த திடீர்னு பாயசம்? ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. என்ன மீனா, ஆபீஸ்ல இருந்து உனக்கு யாரும் கால் பண்ணி சொல்லலையா? இல்ல, ஒண்ணு சொல்லலையத்த. உன் புருஷன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கான் தெரியுமா? அம்மா என்னம்மா? சும்மா இரு பிரகாஷ். இத்தனை வருஷமா கோமால இருந்தா அவனுக்கு எதுவுமே தெரியாது. நான் கூட பிசினஸே மறந்துருப்பான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்னாலே ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு கஸ்டமரை அவ்வளோ ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டான். முடியவே முடியாத டீல அவ்வளோ சுலபமா முடிச்சிட்டான். ஆபீஸ் ஃபுல்லா இன்னைக்கு பிரகாஷ பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. என் புள்ளன்னு நிரூபிச்சிட்டான் மீனா. ஆனா இத்தனை வருஷம் எனக்கு இருந்த கவலை, எனக்கு அப்புறம் இந்த கம்பெனியை யாரு பார்த்துப்பாங்கன்றதுதான், இந்த கம்பெனி நிர்வாகத்தை யாரு நடத்துவாங்கன்றதுதான். முதல்ல தமிழ் வந்து அந்த நம்பிக்கையை கொடுத்தா, அடுத்து சிபி, இப்போ என் பிள்ளையும் வந்துட்டான். இனிமே யார் நினைச்சாலும் நம்ம கம்பெனிய ஒண்ணுமே பண்ண முடியாது. யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. மீனா, ஒரே நாள்ல உன் புருஷனை பயங்கரமா தயார் பண்ணிட்டியே. ஹலோ. ஆமா ஆமா ஆமா, அவர் 5 இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டு போயிட்டாரு. ஒரு நிமிஷம். சிவசுப்பிரமணியம் சார், அப்படியா? கொடுங்க. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஜனாமாவை பிசினஸ்ல இருந்தே ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துக்கு உன் புருஷன் போகணும். அவங்களே இதுக்கப்புறம் உன் புருஷன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு அவங்க வாயாலேயே சொல்லணும். அத நீ செய்யலன்னா அந்த பிசினஸ் எல்லாம் மச்சானுக்கும் இல்லாம சிபிக்கும் இல்லாம கடைசியில எல்லாம் தமிழ் கைக்கே போயிடும். என்னன்னு உடனே எல்லாத்தையும் அடுத்தடுத்துன்னு யோசிக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எல்லாம் பண்ணணும். இல்ல மீனா, இன்னைக்கு அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உன் புருஷன் மேல பெரிய நம்பிக்கையோட இருக்காங்க. இதுதான் உனக்கு சரியான சந்தர்ப்பம். நீ இப்பயே போய் அத்தை கிட்ட, அத்தை உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதான் உங்க பையன் சிபி தமிழ் எல்லாம் இருக்காங்கல்ல, நீங்க இருக்கிற பொசிஷனுக்கு உங்க புள்ளைய உட்கார வச்சிருங்க, அவரு எல்லாத்தையும் பாத்துக்க போறாரு, நீங்க வீட்ல ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லாத்த, அப்படி இப்படின்னு அவங்களுக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசி அந்த பதவி பொறுப்பு எல்லாத்தையும் உன் புருஷனுக்கு வாங்கி கொடுத்துருமா. அதுக்கப்புறம் நாம நினைச்ச மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். அண்ணே, அப்படியெல்லாம் அத்தை கிட்ட போய் என்னால பேச முடியாது. ஏற்கனவே நிறைய தடவை அவங்க கிட்ட கோவப்பட்டு எதிர்த்து பேசிட்டேன். அதுக்கு அவங்க சைலண்டா இருக்கிறதே பெரிய விஷயம். இப்ப இந்த மாதிரிலாம் பேசினா பெரிய பிரச்சனை ஆயிடும்னே. என்ன நீ இவ்வளவு நேரம் நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்த, இப்ப அப்படியே மாத்தி பேசுற? இல்லண்ணே, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல, அதை தாண்டி போனா எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடும். பாத்துக்கலாம், பொறுமையா இரு. இத பத்தி இனி நீ பேசாத, புரியுதா? என்னங்க? என்ன மீனா? உங்களுக்கு நாளைக்கு லஞ்சுக்கு என்ன வேணும்? ஏன் சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன முன்ன மாதிரி வீட்ல இருக்கிற ஆளா? ஆபீஸ் போறீங்க, உங்களுக்கு வகை வகையா சமைச்சு கொடுக்க தானே நான் இருக்கேன். சொல்லுங்க என்ன வேணும்னு. சரி, நல்ல மீனா கிடைச்சா வாங்கி மீன் குழம்பு வச்சிரு. என்ன மீன்? வஞ்சிரம் வாங்கிக்க, அப்புறம் வெள்ளைக்கிழங்கா அதை வாங்கி குழம்பு வச்சிரு. சரிங்க, மீன் சொல்லி வச்சிடுறேன்.
கைய கொடுங்களேன். எதுக்கு? கொடுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப தான் அக்கறை காட்டுற? பின்ன ஆபீஸ்க்கு போய் எல்லாரையும் மிரட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல. உங்க அம்மா தமிழை தவிர வேற யாரையும் இந்த அளவுக்கு பாராட்டினதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் என் கண்ணு முன்னாடி உங்களை அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்காங்க. மனசே நிறைஞ்சு போச்சு தெரியுமா? இனிமே உன் புருஷன் என்ன பண்றாருன்னு யாரும் கேட்க முடியாது. எனக்கு ஒரு புது அடையாளத்தையே சம்பாரிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற மீனா? நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா தமிழுக்கு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் தமிழ் தமிழ் தமிழ். அவ என்ன கடவுளா? அவதான் இந்த வீட்டுல எல்லாருக்கும் என்ன படி அளக்குறாளா? மீனா இப்ப எதுக்கு கத்துற? ஆமா, பின்ன என் புருஷன் உன்னை செஞ்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டு பாராட்டினா அந்த பாராட்ட தூக்கி இன்னொருத்திக்கு கொடுக்க சொல்றீங்க? அவ ஒண்ணு இன்னொருத்தி இல்ல, நம்ம மருமக. பார்த்து பேசு. எவ்வளவு வேணா இருக்கட்டும். நாம 2 பேர் பேசிட்டு இருக்கும் போதே அவளை பத்தி நீங்க எப்படிங்க பேசலாம்? அதுவும் பாராட்டி பேசுறீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு தெரிஞ்சோ அதையே திரும்ப திரும்ப செய்றீங்க. மீனா, தமிழ் உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? நீ ஏன் அவன் மேல கோபமா இருக்க? நீ தமிழை வெறுத்து ஒதுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இங்க பாரு, நான் இங்கேயும் சொல்லுவேன் எங்கேயும் சொல்லுவேன். நான் இன்னைக்கு உயிரோட எழுந்து நடமாட்டிட்டு இருக்கேன்னா அதுக்கு தமிழ் தான் காரணம். இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கும் தமிழ் தான் காரணம். நீ சொல்றங்கிறக்காக எல்லாம் நன்றி மறந்து என்னால் பேச முடியாது. தமிழ் இந்த வீட்டோட சொத்து, அதான் உண்மை. தெரிஞ்சுக்க. அதை நீ புரிஞ்சு நடந்துகிட்டீன்னா எல்லாருக்கும் நல்லது. இசைக்குட்டி, காலேஜ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுக்கா. செமஸ்டரும் ஆரம்பிச்சிருச்சு. சரி தேனு, நல்லா படிக்கணும்னு. சரிக்கா. தமிழ், வா சக்தி. தமிழ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்பாவை பத்தியா? ஆமா, ஒன்னு நல்ல செய்தி, இன்னொன்னு கெட்ட செய்தி. தம்பி, அவரை பத்தி தகவல் கிடைச்சதா? அவர் எங்க இருக்காரு? சொல்றமா. தமிழ், அன்னைக்கு ஒரு மங்கலான இமேஜ் ஒன்னு காட்டினல, நீ எங்க அப்பா தானே உறுதியா சொன்னல? ஆமா. எனக்கே அதுல டவுட் இருந்துச்சு. ஏன்னா இமேஜ் அவ்வளவு கிளியரா இல்ல. இப்ப விசாரிச்ச வரைக்கும் அது அவர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவருக்கு எதுவும் ஆகல. அவர் உயிரோட தான் இருக்காரு.